சாய்ராம், உணவே மருந்து. வாங்க இன்றைக்கி ராகி பக்கவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு நாங்கள்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். முதல்ல ராகி மாவு 1/2 கிலோ எடுத்துட்டோம். பல்லாரி வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்குறோம். பச்சை மிளகா ஒரு 4, கருகாப்புல் ஒரு கொத்து, தேவையான அளவு மல்லித்தழை, கடலமுத்து 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்குறோம். ஆடை எடுத்து வச்சுருக்கிறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். முதல்ல மாவு போட்டுட்டோம். மாவு போட்டுட்டு பல்லாரி வெங்காயம் அறுத்து வச்சதெல்லாம் போட்டுருங்க. பச்சை மிளகாய், கருகாப்புல் கட் பண்ணி வச்சுருக்கிறதில் நம்மளாம் போட்டுட்டு மல்லித்தழை, கடலமுத்து நாம் போட்டிருக்க இதில் போட்டு பிசைஞ்சால் நல்லா சுவையாக இருக்கும். ஆடை போட்டிருக்கிறோம், பாலாடை, தேவையான அளவு உப்பு, சும்மா மஞ்சள் பொடி அளவு இத்தினூண்டு சோடா உப்பு கலந்துக்குங்க. அது கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். மழை காலத்துக்கு நல்லா இருக்குது. முறுமுறுப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிற டைமில் ராகி பக்கவடை சாயந்தரம் நேரம் டீக்கு சாப்பிட்டா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நீங்களே செஞ்சு பாருங்க. அளவான நம்ம பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப இதாக இருக்குது. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் வாசம் அடிக்க பார்த்தா தேங்காய் எண்ணெய் சுட்ட மாதிரியே தெரியும். அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாம் எண்ணெயில் போடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் கலந்து ஒன்று சொன்ன மாதிரி இருக்குது. கொஞ்சம் எல்லாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அளவு தான் கரெக்டு. ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், இன்னும் கெட்டியாகவும் நம்ம போடக்கூடாது. இது அளவு. எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னால் போடுங்க. சீக்கிரம் வெந்துடும். ஒன்று சொன்ன மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா, திருப்பி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி வேகும். இது கொதி கம்மியானதையுமே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதில் இருக்க வெங்காயமெல்லாம் ப்ரௌன் கலராக மாறிடும். அந்த அளவு வந்ததையும் நாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இத்தனை நாள் வெயிலாக இருந்தது. இந்த 2-3 நாளாக மழைக்கு நாங்கள் ராகி பக்கோடை செஞ்சிட்டோம். நீங்களே எப்படின்னு செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும்.